நலமா டப்பிங் போயிட்டு இருக்கேன், அதனால தான் தொண்டை எப்படி இருக்கு. அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கங்குவாக்காக. ஆல்மோஸ்ட் படம் முடிஞ்சிருச்சு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா, உங்களெல்லாம் இங்கே பார்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிற அத்தனை ப்ரொஃபஸர்ஸ்க்கும் பெரியவங்களுக்கும் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் என்னோட மரியாதைகளும் வணக்கங்களும். முதல்ல அகரமோட ஒரு கூட்டு முயற்சியில் அகாடமிக் ஃபோக்கஸ் பண்ணி முதல் முறையாக ஸ்டெம் பற்றின ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாளாக பார்க்குறேன். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக பார்க்குறேன். இதையா அகரம் ஆரம்பித்து ஒரு 15 வருஷத்தில் இது வரைக்கும் ஒரு 6000 கிட்டத்தட்ட ஒரு 6000 கிட்ட மாணவ மாணவிகள் படித்து முடிச்சிருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க. அதுல 70% பேர் 70% 70% பேர் என் தங்கைகள். 70% should be girls அப்படிங்கிறது வந்து வருஷம் அது ஒரு ரூலா பண்ணிட்டு இருக்கு ஒரு 15 வருஷத்துக்கு மேலேயே. ஸோ அகரம் குழுவா வந்து அவங்களுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம், அகாடமிக் சம்பந்தமா வந்து அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குது, எங்கே கேப்ஸ் இருக்குது, என்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு குழுவாக யோசிக்கும் போது வந்து வி ரியலைஸ்ட் ஸ்டெம் சம்பந்தமான படிப்புலையும் துறையிலையும் அவங்களோட பங்களிப்பு வந்து குறைய இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 30% தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து வி ரியலைஸ்ட். ஸ்டெம்ங்கிறது வந்து சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத். என்னடா ஒரு பிகாம் முடிச்சுட்டு இதெல்லாம் சொல்கிறேன்னு பார்க்காதீங்க, கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு வந்ததுனால சொல்கிறேன். ஸோ இது நம்ம ஊரில் மட்டும்தானா, இது நம்ம குழந்தைங்களுக்கு மட்டும்தானா, நம்ம சமுதாயத்தில் மட்டும்தான் அப்படி இருக்கா? ஏன்னா நான் ஒரு அப்பாவா வீட்டில் பார்க்குறேன், நான் என் தங்கச்சிக்கு நடக்கிறது, என் மனைவிக்கு நடக்கிறது, என் குழந்தைக்கு, என் பொண்ணுக்கு, என் பையனுக்கும் நான் எனக்கு தெரியாமே பண்ணுற சின்ன வித்தியாசங்கள் தான் காரணமா, அவங்கள வளர்க்குற விதம் காரணமா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை அப்படின்னு ஒரு ரிசர்ச் சொல்லுது. உலகம் பூராவே இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது, இனோவேஷன் சம்மந்தப்பட்டதில் வந்து பெண்களோட பங்களிப்பு வந்து 30% குறைவாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து ரிசர்ச் சொல்லுது. பட் ஆனால் ஸ்டெம்ங்கிறதே வந்து வெறும் ஒரு சயின்ஸு மேத் மட்டும் கிடையாது. அது வந்து இட் இஸ் கிரியேட்டிவிட்டி, இட் இஸ் ப்ராப்ளம் சால்விங், இட் இஸ் இனோவேஷன், இட் இஸ் ரெசிலியன்ஸ். இது எல்லாமே பெண்களுக்கு வந்து இயல்பாக வரக்கூடியது. அப்படியே வரமாட்டேங்கிறாங்கன்னு பார்த்தா ஐ திங்க் ஒரு ரோல் மாடல்ஸ் இல்லை, எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு இல்லை, ரோல் மாடல்ஸ் இல்லை அப்படின்ட்டு ஒரு காரணம் வைக்கிறாங்க. ஆனால் அதுவும் இல்லை அப்படிங்கிறது வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிசர்ச் பண்ண அதுலேயும் தெரிஞ்சது. பெண்கள் நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ட் ப்ராசஸர் கொடுத்தது வந்து பெண்கள், கம்ப்யூட்டரைஸ்ட் புக்கிங் ஆஃப் ஏர்லைன் கொடுத்தது வந்து ஒரு பெண், சோலார் ஹீட்டிங் சிஸ்டம், ஸ்டெம் செல்ஸ், சாஃப்ட்வேர் தட் மேட் மூன் லேண்டிங். நீல் ஆம்ஸ்ட்ராங் முதல்ல போய் ஒரு ஆணா காலை வச்சுட்டாரு, ஆனால் அவர் அங்கே கொண்டுட்டு போய் இறக்குனது வந்து ஒரு பெண். மெடிக்கல் சிரிஞ்சு, லேசர் கான்ட்ராக்ட் சர்ஜரிஸ், ஃப்ரிட்ஜ், சிசிடிவி, டைப்பர், டிஷ்வாஷர், கீமோதெரப்பி, கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர், ஏர்லைன் சத்தம் வராமல் இருக்கிறதுக்காக, இன்ஜின் சத்தம் வராமல் இருக்கிறதுக்கான அது மஃப்ளர் பண்ணது வந்து ஒரு பெண், பர்த் கண்ட்ரோல், அப்புறம் நிறைய பேருக்கு பிடிக்கும் பியர், கால் சென்டர், கார் ஹீட்டிங்கு, காரோட வைப்பர் பண்ணது வந்து ஒரு பெண். இப்போ எல்லாருமே கனெக்டடாக இருக்கிற வீடியோ கால், அதாவது வைஃபை ஆகட்டும், இப்போ அது இல்லாமல் இருக்கவே முடியாது இல்லையா, வைஃபை கண்டுபிடிச்சது வந்து ஒரு பெண். நம்ம இந்தியாவோட அக்னி மிசைல் அதில் முக்கிய பங்கு அளித்தது வந்து டெசி தாமஸ், நம்ம இந்திய பெண். இஸ்ரோவில் மங்கள்யான் உட்பட 14 மிஷன்ஸை வெற்றிகரமாக எடுத்ததில் ரொம்ப ரொம்ப முக்கியமான
இஸ்ரோல சயின்டிஸ்ட் வந்து நந்தினி ஹரிநாத் அவர்கள் 14 இயர்ஸாக அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ பெண்களோட பங்களிப்பு வந்து ஏகப்பட்டது இருக்குது. வழக்கம் போல் எல்லா இடத்துலையுமே வந்து கவனிக்கப்படுற, பாராட்டப்படுற, இல்லாட்டி பேசப்படுற வந்து ஆண்களாகவே மட்டும்தான் இருந்திருக்குது. என்னை சுற்றி இருக்கிற பெண்களை வந்து நான் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களாக நான் பார்த்துருக்கேன். அது எல்லா இடத்துலையுமே நான் பொருந்தும். என்னை சுற்றி இருக்கிறேன்னா என் வீட்டில் இருந்து நான் இப்போது அகரம் ஒரு 6000 குழந்தைங்க இருக்காங்கன்னா வந்து அதில் முக்கால்வாசி பேர் அகரமை நடத்துறது வந்து பெண்கள். அதில் இன்னொரு முக்கியமான தாய்னா ஜெயஸ்ரீ சொல்வேன். ஸோ ஐ ரியலி பிலீவ் இன் விமன் பவர். ஐ பிலீவ் உங்களால் முடியாதது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தான் வந்து நான் முழுமையாக நம்புறது. ஏன்னா நான் 75 பிறந்தேன். அப்போ இருந்து அப்பா வந்து 12th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ்க்கு வந்து யார் வந்து அதிகமாக மார்க் வாங்குறோம் அவங்களுக்கு வந்து பரிசு கொடுத்துட்ருக்காங்க. 48 வருஷம் ஆக போகுது. இப்போ வரைக்கும் அதிகமாக பாஸ் ஆகிறது வந்து பெண்கள். அதிகமாக வந்து காலேஜ் படிப்பை முடிக்கிறதும் வந்து பெண்கள். அப்புறம் எங்கே அந்த ட்ரீம் கேப் வருது? இது வந்து ஒரு சைலண்ட் கொஸ்டினாகவே தான் எப்பவுமே போயிட்டுருக்கு. ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக போயிட்டுருக்கு. நிறைய மார்க் வாங்குறதும் பெண்கள், நிறையா படித்து முடிக்கிறதும் பெண்கள். அதுக்கப்புறமா என்ன ஆகிறாங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் நம்மளோட சமுதாயம் வந்து அதை பல விஷயங்கள் கொடுக்குது. வந்து அவங்களால தொடர்ந்து வேலை செய்ய முடியாது, குழந்தை பிறந்துடும், அவங்கள நம்ப முடியாது, வேலைக்கு வந்துட மாட்டாங்க, ஒரு பொறுப்பு எடுத்தாங்கன்னா முடிக்க முடியாமல் போயிடும் அப்படிங்கிற பல ஒரு கிளாஸ் சீலிங் இருக்குது, ஒரு கிளாஸ் வால் இருக்குது. பட் அதை எல்லாமே தகர்த்துக்கிட்டு நம்ம வந்துட்டு இருக்கோம். உடல் வலிமையை வச்சு தான் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினச்சிருக்கிற ஸ்போர்ட்ஸ்லையும் இந்தியாவை எங்கேயோ கொண்டுட்டு போகிறது வந்து பெண்கள் மட்டும்தான். அது எல்லா துறையிலையுமே ஆகட்டும். ஸோ ஒரு செரிபல் ஈக்குவாலிட்டி இருக்கிறது. படித்தா மட்டுமே போதும், பெரிய மாற்றத்தை எடுத்துகிட்டு வர முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹார்வர்ட் சர்வே சொல்லுது. ஸோ விமன் இன்ஜினியர், மென் இன்ஜினியர் 2 பேருமே வச்சுட்டு ஒரு சர்வே பண்ணதில்ல. மக்களுக்கான தேவை, யதார்த்தமான உண்மையான தேவைகளை வந்து பூர்த்தி செய்கிறது வந்து பெண்களால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹார்வர்டு சர்வே சொல்லுது. ஸோ இப்போ பார்த்துக்கிற ப்ராடக்ட்லேயும் வந்து வெறும் வணிக ரீதியாக மட்டும் இல்லாமல், லாபம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல், மக்களுக்கான உண்மையான தேவைகளை எடுத்துகிட்டு வர்றது வந்து உங்களால் மட்டும்தான் முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த கான்ஃபரன்ஸ், இந்த ஸ்டெம் கான்ஃபரன்ஸில் வந்து பல உரையாடல்கள் நடக்கும். நிறைய அகாடமிஷியன்ஸ் வந்திருக்காங்க. எல்லா டிபேட்டும் வைங்க, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அதை எப்படி முன்னெடுத்துட்டு போகிறது, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க வரைக்கும் வந்து அழகான டிபேட்ஸ் நடக்க போகுது. இன்றைக்கும் நாளைக்கும் வந்து மேக் திஸ் யோர் டே. உள் மனசில், ஆழ் மனசில் நம்ம என்ன ஆகணும் அப்படிங்கிறது ஏங்கி தவிக்கிறோமோ அதுவாக நம்ம ஆக முடியும். எந்த காரணங்கள் சுற்றி இருந்தாலும் அதை எல்லாத்தையும் உடைச்சிட்டு நீங்கள் ஒன்று முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அது ஆக முடியும். மெட்ராஸில் தான் பிறந்து வளர்ந்தாங்க இந்திரநோய். அவங்களோட புக் இருக்குது, அவங்கள படிங்க. நம்மளோட சமுதாயத்தை பற்றி, அவங்களோட குடும்பத்தை பற்றி, எப்படி அவங்க வந்து தொழில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாங்க. பெப்சிங்கிற கம்பெனி வந்து ஏற்கனவே பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சுட்டு இருக்கிற கம்பெனி. ஆனால் அவங்க போனதுக்கப்புறமா அதை 2 மடங்கு ஆக்குனாங்க. அவங்களுக்கும் இதே சமுதாயம் பிரச்சனை இருந்தது, இதே குழந்தை, இதே ஹஸ்பண்டு, அத்தனையும் மாற்றி காமிச்சாங்க. மை லைஃப் இன் ஃபுல் அப்படிங்கிறது பேர், அந்த புக்கு பேர். தயவு செஞ்சு வாங்கி படிங்க. ரொம்ப எனக்கு நடந்துட்டு இருக்கிறதோ அவங்களுக்கும் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக பார்க்குற பல விஷயங்கள் அந்த புக்கில் இருக்கும். அதை நிச்சயமாக உங்களுக்கு உதவி பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மேக் திஸ் யோர் டே. இது வந்து உங்களோட நாளாக இருக்கட்டும். மேக் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் திஸ். இருக்கிற அத்தனை ப்ரொஃபஸர்ஸ், அகாடமிஷியன்ஸ் உங்களுக்காக வந்திருக்காங்க, உங்களுக்காக நேரம் செலவு பண்ண போகிறாங்க. இதில் ஜெயிச்சவங்க வந்து உங்களுக்கு வழிகாட்ட போகிறாங்க. ஸோ இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கிற விஜய் அசோகன் சார் அவர்களுக்கும், அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிற அத்தனை ப்ரொஃபஸர்ஸ்க்கும், அத்தனை ஸ்டாஃப்ஸ்க்கும், மதிப்புக்குரிய வைஸ் சான்சலர் அவர்களுக்கும், ரெஜிஸ்ட்ரார் அவர்களுக்கும், இதெல்லாம் பண்ணி கொடுத்த அகரம் வாலண்டியர்ஸ்க்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வெறும் ஆரம்பம் மட்டுமே. நீங்கள் என்ன ஆகணும்னு ஏங்கி தவிக்கிறீங்களோ அதுவாக ஆக முடியும். God bless, all the best. Check. குறிப்பாக பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இதை போய் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. பெண்களுக்கு எப்பவுமே ஒரு ஆண் உழைக்கிறத விட ஒரு 50% எக்ஸ்ட்ரா ஒரு பெண் உழைச்சா மட்டுமே தான் அவங்களுக்கு அந்த அடையாளம், அங்கீகாரம் கிடைக்குது. ஆனால் நிச்சயமாக ஒரு பெண் இதில் விதிவிலக்கு இருக்கலாம். ஒரு பெண்ணால் ஒரு 5 ஆண் மகன் பண்ணக்கூடிய வேலையை ஒரு பெண் செய்கிறத நான் திரும்ப பார்த்துருக்கேன். பாராட்டுவோம். அவங்கள இன்னும் மேலே கொண்டுட்டு போகிறதுக்கு எல்லாரும் சேர்ந்து உழைப்போம்.
ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் வந்து துவக்கத்தில் வந்து ஆரம்பிச்சிருக்கிறது வந்து இங்கே இருக்கக்கூடிய அனைத்து தங்கைகளுக்கும் வந்து கண்டிப்பாக இன்னும் உத்வேகம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியணும், ஆக்சுவலாக இந்த எம்பவர் கான்க்ளேவ் பண்ணும்போது யாரோ 4-5 ப்ரொஃபஸர்ஸ் சேர்ந்து செய்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அதுக்கு பின்னாடி நீங்களும் வந்து அதை மகிழ்ச்சியாக உத்வேகத்தோடு கொண்டு போயிட்டுருக்கீங்க. இப்படியெல்லாம் வந்தால் தான் அண்ணா யூனிவர்சிட்டியில் வர முடியும். இல்லைண்ணே, நம்மளாம் லயலாவில் படிக்கும்போது கல்ச்சுரல்ஸ்க்கு வருவோம்ல. ஸோ இந்த மேடை வந்து கல்லூரி காலங்களில் கல்ச்சுரல்ஸ்க்கு வந்திருப்போம். பட் இந்த மாதிரி கான்க்ளேவுக்கு உள்ளே வர்றது, ரெஜிஸ்டர் பண்ணி வர மாதிரி நம்ம உள்ளே வர்றது, ஒரு ஸ்டேஜில் வர்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இந்த நிகழ்ச்சியை இனிதே நமக்கு வந்து துவங்கி அவருடைய ஒரு ஸ்பெஷலான ஒரு மென்ஷன் இன்னைக்கு வந்து ஏன் எம்பவர் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காரு நமது அண்ணன் சூர்யா அவர்கள். அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த 2 நாளுடைய முடிவு இங்கே எத்தனை பேர் என்னவா ஆறாங்கன்றது இன்னும் சில ஆண்டுகளில் நீங்கள் பார்ப்பீங்க. இங்கே இருக்கக்கூடிய இதே மாதிரி ஒரு கான்க்ளேவில் இந்த தங்கைகள் சிறப்பு விருந்தினராகவும் சயின்டிஸ்டாகவும் வந்து உட்காருவாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக நாங்கள் இன்னைக்கு பதிவு பண்ணுறோம். ரொம்ப நன்றி. டப்பிங் போயிட்டு இருக்கேன், அதனால தான் தொண்டை எப்படி இருக்கு. அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கங்குவாக்காக. ஆல்மோஸ்ட் படம் முடிஞ்சிருச்சு. ஸோ ஐ ஹேவ் டு லீவ் நவ். அதனால உங்கள்கிட்ட இருந்து விடைபெற்றுக்கிறேன். தேங்க்யூ.